அவரை போய் அடிக்கடி போய் பார்த்து, ஆண்டவரே நீங்கள் ராஜாவே நீங்கள் வாங்க எங்கள் ஊருக்கு வாங்க வாங்கன்னு அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தான். அப்போது எதுக்குப்பா வரணும்னு சொன்னேன். இல்லை ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ அந்த ராஜா அநேக முறை அவர் வரவே இல்லை. ஒரு முறை சரி என்னடா எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருக்கானே அப்படி சொல்லி ஒரு முறை அவன் வீட்டிற்கு நான் சரிப்பா எனக்கு ஒரு 2-3 மாதம் டைம் கொடு, எனக்கு நிறைய ராஜாங்க வேலைகள் இருக்கிறது, நான் வரேன் அப்படி சொன்னார். இவனுக்கு ஒரே சந்தோஷம். நேராக வீட்டுக்கு போயிட்டான். போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னாரு. ராஜாவே நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தா போதும். அவன் கேட்டது ஒரே கேட்டது, ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிங்கன்னா போதும், அது மட்டும் போதும் எனக்கு அப்படி சொன்னான். சரி ரைட்டு வந்துடுறேன், 3 மாதம் இடைவேளை கேப்பில் நான் வந்துடுறேன் அப்படி சொன்னார் ராஜா. ரைட்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு, வேலைக்காரன் அந்த நபரும் வேலை பார்க்க போயிட்டான். ஆனால் இடையில் இருந்த மந்திரிகள் தளபதிகள்லாம் பார்க்குறாங்க, எப்பா ராஜா வந்து இந்த ஊருக்கு போகிறாரு, சரி அந்த ஊர் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னா ஊரில் ரோடே இல்லை, விளக்கே இல்லை, ஒன்றுமே இல்லை, எப்படி ராஜா போவார்? அப்போ உடனே என்ன பண்ணாங்க, அந்த வீட்டிலேருந்து அரண்மனைக்கு நேராக ஒரு ரோடை போட்டாங்க. அநேக ராஜா அங்கே நின்று எங்கேயாவது இலைப்பாரணுமே, அப்போ அங்கங்கே சின்ன சின்ன குடில்களை அமைத்தார்கள். சின்ன சின்ன போஜன பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்தபடியான காரியங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அப்போ அங்கே அநேக ஸ்டாப்பிங் ஏற்பட்டது. டீ கடை, பொட்டி கடை எல்லாம் உள்ள அங்கங்கே ஒன்றா டெவலப் ஆச்சு. அப்புறம் நேராக வந்து ரோட்டில் வந்து மந்திரி ஒரு நாள் வந்து பார்த்தாரு, எப்போ எங்கே வந்து ராஜா உட்கார போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு கூரை. இந்த இடத்துல எப்போ ராஜா உட்காருவார், இடற கூரை அப்படின்ட்டு எல்லாத்தையும் கூரையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பெரிய நல்ல ஒரு அரண்மனை போல் நல்ல வீடு கட்டி அவருக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்தார். மட்டுமல்லாமல் அந்த ஏரியாவில் அவனை ஒரு பிரபுவாய் மாற்றிச்சாம். இனிமேல் நீ தான் இந்த ஏரியாவுக்கு பிரபு, ஸோ கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்க, அரண்மனைக்கு கொண்டு வந்துரு அப்படின்ட்டாரு. ஸோ ஒரே ஒரு ராஜா நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க போதும், வேறு எதுவும் வேணாம். அல்லேலூயா, நீங்கள் வந்தால் மட்டும் போதும். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து அந்த நாளில் கூட நீங்கள் என் இருதயத்தில் வந்தால் போதும் ஆண்டவரே. ஒரு பெரிய ஊழியர் சொல்கிறார், இன்றைக்கு கார் இல்லை, பங்களா இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் அங்கலாய்க்கிறார்கள். பரிசுத்த ஆவியின் நிறைவு இல்லைன்னு யாருமே அங்கலாய்க்கிறதில்ல. மிகப்பெரிய பாவஸ்ரீ, மிகப்பெரிய பரிதாபம். என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட அது இல்லை, இது இல்லை, இட்லி இல்லை, மிளகா இல்லை, வத்தல் இல்லை, இதெல்லாம் இருக்குது, எல்லாம் ரைட்டு சூப்பரு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? அவர் நிறைவு இருக்கா? அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. அவர் நிறைவு இல்லைங்கிற ஒரு அறிவு இல்லாமல் இன்றைக்கு ஜனங்கள் மிகவும் பரிதாபக்குரிய நிலையில் இருக்கிறார்கள். நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. ஆமென். நாம் கர்த்தரை நோக்கி துதிக்கவும் பாடம் வந்திருக்கிறோம். ஆகவே நாம் அப்படிப்பட்ட நபர்களாக இல்லாமல் எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை நம்ம பாடலாமா? வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நம்ம கரங்களை தட்டி பாட போகிறோம். நல்ல கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து சொல்லலாமே. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சொல்லுங்க. வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமை
நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சொல்லுங்களே, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம், சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. 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 அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம்
மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. 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 அவர் நாமம் சொல்லுங்க, அவர் நாமம், அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான மனுஷருக்குள்ளே வல்லமையான அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியில் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. நல்ல கரங்களை கட்டி சொல்லுங்களேன், சும்மா இருக்க வேண்டாமே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான ஆமென். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம்
இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆமென். வானத்திலும் பூமியிலும் அண்ட சராசரங்களிலும் ஆமென் ஒரே ஒரு நாமம் தான் உண்டு, அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. அவருக்கு பிறகு அவருக்கு முன்னும் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். அண்ட சராசரங்களையும் தன்னுடைய வார்த்தையினாலே படைத்தவர். ஹல்லேலூயா. அண்ட சராசரத்தை தன்னுடைய வார்த்தையினாலே ஆமென் படைத்தவர் அவர். ஹல்லேலூயா. ஆமென். வானத்துக்கு பரமண்டலத்துக்கு மேலே ஒரு பூச்சக்கரம் இருக்கிறதா, அதிலே உட்கார்ந்து ஆளுகை செய்கிறவர். ஹல்லேலூயா. பரமண்டங்களுக்கு மேலே ஒரு பூச்சக்கரம், அது என்ன சக்கரம் தெரியலங்க. ஹல்லேலூயா. அதுக்கு மேலே உட்கார்ந்து நம்மை ஆளுகை செய்கிறார். அங்கே இருந்து நம்மை பார்க்கிறார். மனுஷன் நினைப்பான் சில நேரத்தில் மேகம் மறைத்து விட்டது, வானம் மறைத்து விட்டது, நம்ம யாரும் ஒருவரும் பார்க்க முடியாது, நம்ம என்ன ஒன்றா செய்யலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதற்கு மேலே இருந்து ஒருவர் பார்க்கிறார். அவருடைய கண்கள் முன்னும் பின்னுமாய் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்மை முன்பாகவும் பின்பாகவும் ஆமென் இடப்பக்கமும் வலப்பக்கமும் மேலும் கீழும் அவர் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கும். அவரிடத்தில் ஒன்றும் மறைக்க முடியாது. அவருடைய பொற்பாதத்தில் விழுந்துட்டேன்னா, அவருடைய பாதத்தில் விழுந்துட்டோம்னா நன்மை தான். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் நன்மை உண்டு. ஹல்லேலூயா. அந்த பிரசன்னத்தில் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. அந்த பாதம் ஒன்றே போதும், வேற உலகத்தில் எதுவுமே வேணாம். உங்க பிரசன்னம் மட்டும் போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? உங்க பாதம் எனக்கு போதும் ஆண்டவரே, உங்க காலை பிடிச்சிட்டா போதும். ஹல்லேலூயா. உலகத்தில் ஒரு நபர் சொல்லுவார், நீங்கள் யாருடைய காலையாவது பிடித்து முன்னேற நினைத்தீர்கள் என்றால் அந்த கால் இயேசுவின் காலாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. வேற எந்த காலையும் பிடிச்சிடாதீங்க, எட்டு உதச்சிட்டு போயிடுவாங்க. வேற எந்த காலாவது பிடிச்சின்னு வச்சுக்கோங்களேன், தட்டி விட்டு போயிடுவாங்க. வேற காலை பிடிச்சிங்கன்னா ஒரு நாள் சொல்லி காட்டுவாங்க. வேற காலை அப்படி என்னால தாண்டா இவெல்லாம் முன்னாடி வந்தான், நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன் சொல்லிடுவாங்க. ஆனால் இயேசு ஒரு நாள் அப்படிலாம் சொல்ல மாட்டார். என் பிள்ளை நீ வாடா, நீ முன்னாடி வாடா, நீ முன்னாடி வா, நீ மேலே வா, நீ மேலே வான்னு சொல்லி 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 நம்ம அப்படியே கொண்டு வந்து கொண்டே இருப்பார் மேலே. ஹல்லேலூயா. ஆவியானுடைய நிறைவு தான் இன்னைக்கு முக்கியம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே எல்லாம் விடுதலை. அவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லாக்கு தான், அப்புறம் செயின் தான், அப்புறம் உடைக்கணும் யாராவது வந்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய பாதம் ஒன்றே போதும். அடுத்து இன்னொரு பாடலை போல, எலியாவின் தேவனே, அந்த பாடலை தேவனை பாடி நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். செய்வதை நல்ல கரங்களை தட்டி அவன் ஆவியானவரை கரங்களை தட்டி நம்ம பாட போகிறோம் நல்ல உற்சாகமாய். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. 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 வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின் தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின் தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே, 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 ஆவியே. அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான, எல்லாரும் எழும்பி நின்று துதிக்கலாமா? மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. சொல்லுங்களே, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம், சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே.
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. 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 எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. 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 உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானி, கேடகமும் வாணி. நீர்தானே என் துணையானி, கேடகமும் வாணி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதி
புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும். உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும். உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், துதித்திடுவோம் ராஜா. நாங்கள் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நீங்க தந்த இந்த நல்ல வாழ்க்கைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாங்கள் அன்பு செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை மாத்திரம் நாங்கள் நேசிக்கிறோம், உம்மை மாத்திரம் நாங்கள் நேசிப்போம் தகப்பனே. உலகத்தை அல்லப்பா, உம்மையே நாங்கள் நேசிப்போம். சூழ்நிலைகள் மாறினாலும் மனிதர்கள் மாறினாலும் நாங்கள் உம்மையே நேசிப்போம், உம்மை மாத்திரம் நேசிப்போம் ராஜா. நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே. அப்பாவை பார்த்து சொல்லலாமா? நீங்க தந்த வாழ்க்கை ஆண்டவரே, நீங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். அப்பா, நீங்க தந்த இந்த வாழ்க்கைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனே. நீங்க தந்த இந்த நல்ல வாழ்க்கைக்காக நாங்க நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஏசையா 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 ஏசையா. நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே. அப்பாவை பார்த்து அப்படியே சொல்லலாமே, ஆண்டவரே நீங்க தந்த நல்ல வாழ்க்கைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனே. நீங்க தந்த நல்ல வாழ்க்கைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீங்க தந்த இந்த நல்ல வாழ்க்கைக்கு ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய சிரத்தை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை ஊற்றி சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. நீங்க தந்த இந்த நல்ல வாழ்க்கைக்காக, நீங்க தந்த இந்த நல்ல ஆராதனைக்காக, நீங்க தந்த இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக, நீங்க தந்த நல்ல சபைக்காக, நீங்க தந்த போதகருக்காக ஏசப்பா பிதாவே, எங்களுக்காக இயேசுவே தந்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏசையா 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 ஏசையா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே. நீர் தந்த சத்தத்தை உயர்த்தி பாடலாமா? வாழ்விற்காய் உம்மை என்னாலும்
ஸ்தோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன் துதிப்பே. ஏசையா 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 ஏசையா. எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவாய் என்னில் ஒருமை கொண்டீர். எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவாய் என்னில் ஒருமை கொண்டீர். நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை, உந்தனின் அன்பிற்கு அளவே இல்லை. நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை, உந்தனின் அன்பிற்கு அளவே இல்லை. சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன், கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன், கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை என்னாலும் நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன் துதிப்பே. ஏசையா 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 ஏசையா. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை. இருளிலே உந்தன் வெளிச்சம் தந்தீர், கருவிலே கண்டவர் அருகிலே நின்றீர். இருளிலே உந்தன் வெளிச்சம் தந்தீர், கருவிலே கண்டவர் அருகிலே நின்றீர். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன், கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன், கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அப்பாவை பார்த்து சொல்லுங்களேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. இரக்கம் நிறைந்தவரே.
இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்வேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து அப்பா ஓயாமல் முத்தம் செய்வேன், ஓயாமல் முத்தம் செய்வேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்வேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு எடுபடாத நலவரவா நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா, எங்கள் நல்ல பங்கு நீதானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையிலே எடுத்துக்கொள்வீர், கூடவே வைத்துக்கொள்வீர், வருகையில் எடுத்துக்கொள்வீர், கூடவே வைத்துக்கொள்வீர், என்னை கூடவே வைத்துக்கொள்வீர், என்னை கூடவே வைத்துக்கொள்வீர். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைத்தவரே, ஆறுதல் நாயகரே, அபிஷேகித்து அணைத்தவரே, ஆறுதல் நாயகரே, எங்கள் ஆறுதல் நாயகரே, எங்கள் ஆறுதல் நாயகரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இயேசையா 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 இயேசையா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனே. உமக்கே எங்களுடைய ஆராதனை கனத்தையும் மகிமையும் கொண்டு வருகிறோம் தகப்பனே. உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராட்சியம் ஆண்டவரே எங்க சபையில கட்டப்படுவதாக. தேவரீர் நீர் எங்களோடு என்ன பேச விரும்புகிறீரோ
பேசி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அந்த வழியிலிருந்து வலதும் இடதும் சாயாமல் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுங்கப்பா. உங்கள் சத்தம் கேட்டு சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.